விட்டு கூட நீங்கள் தாய்மொழி என்ற கண்ணோடு வாழ முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்கு சில பேர் சில நகைச்சுவை துணுக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றது ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னால். அப்போது அமெரிக்காவில் சொன்னார்கள், இந்தியர்கள் எப்போது முன்னேறுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியா பின்தங்கியே இருக்கிறது, கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் ஒரு நகைச்சுவை துணுக்கை சொல்லி அவர்களாக சிரித்துக் கொண்டார்கள். கேட்டாராம், 3 பேர் தவம் இருந்தார்கள் பிரம்மனை நோக்கி. ஒருவன் அமெரிக்கன், ஒருவன் ரஷ்யன், ஒருவன் இந்தியன். இந்த 3 பேரும் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார்கள். நீண்ட தவத்துக்கு பிறகு பிரம்மன் பிரசன்னமானார். பிரம்மனை பார்த்து பிரம்மன் கேட்டான், 3 பேர் தவம் இருக்கிறீர்கள், அமெரிக்கனே ஏன் தவம் இருந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரம்மனே, ஒரே ஒரு கேள்வி, அதற்கு நீ பதில் சொன்னால் போதும். என்ன கேள்வி? எப்போது உருப்படும் என் தேசம்? அமெரிக்காக்காரன் கேட்கிறான் பிரம்மன்ட்ட, எப்போது உருப்படும் என் தேசம்? ஏடு புரட்டினான், பார்த்து விட்டு சொன்னான், 2937 உன் தேசம் உருப்படும். உடனே அவன் அழுதான். யார்? அமெரிக்கன் அழுதான். நல்ல செய்தி தானே சொல்லி இருக்கிறேன், ஏன் அழுகிறாய்? என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன் நான். சரி சரி, ரஷ்யனே நீ வா, முன்னால் வா, உனக்கு என்ன கேள்வி கேள். ரஷ்யன் கேட்டான், அதே கேள்விதான் பிரம்மனே, எப்போது உருப்படும் என் தேசம்? பிரம்மன் ஏடு புரட்டினார். 2141 உன் தேசம் உருப்படும். இப்போது ரஷ்யன் அழ ஆரம்பித்தார். ஏன் அழுகிறாய்? என் தேசம் உருப்படுகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்து அழுதேன். சரி சரி போ, நீ யாரப்பா? நான் இந்தியன். உனக்கென்ன கேள்வி இந்தியனே? அதே கேள்விதான் பிரம்மனே, அதே கேள்விதான், எப்போது உருப்படும் என் தேசம்? இப்படி சொன்னவுடன் பிரம்மன் அழ ஆரம்பித்தார். இந்தியனுக்கு கோபம் வந்து விட்டது. ரஷ்யன் கேட்டான், பதில் சொன்னாய். அமெரிக்கன் கேட்டான், பதில் சொன்னாய். இந்தியன் நான் கேட்கிறேன் அதே கேள்வியை, ஏன் பதில் சொல்லாமல் அழுகிறாய்? பிரம்மன் சொன்னானா, உன் தேசம் உருப்படுகிற போது நானே உயிரோடு இருக்க மாட்டேனே, அதை நினைத்துத்தான் அழுதேன் என்று சொன்னானா? யாரு? பிரம்மன். யாரிடம்? இந்தியனிடம். இதை சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் 4 நூற்றாண்டுக்கு முன்பு. காலம் மாறிவிட்டது தமிழர்களே, இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழர்களே. தளபதியின் ஆட்சியில் தனிநபர் வருமானம் கூடியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் தனிநபர்களின் வருமானம் கூடியது மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ் முன்னணியில் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ இவரை போன்ற நல்ல ஆட்சியாளர்கள், ஏழைகளின் மீது அன்பு உள்ளவர்கள், அடித்தட்டு மக்கள் மீது பாசம் உள்ளவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இளம் அதிகாரிகள் நம் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போது அமெரிக்காவில் பார்த்தால் மைக்ரோசாப்டில் தமிழன் அதிகம் இருக்கிறார், நாசாவில் தமிழன் அதிகம் இருக்கிறார். மைக்ரோசாப்டினுடைய தலைவர், அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். பில்கேட்ஸை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் இந்தியர்களை அதிகமாக உங்கள் நிறுவனத்தில் வைத்திருக்கிறீர்களே, நாளைக்கு இந்தியா முன்னேறி இந்தியர்கள் அத்தனை பேரும் தாய்நாட்டுக்கு திரும்புகிறோம் என்று அவர்கள் தாய்நாட்டுக்கே இந்தியாவுக்கே போய்விட்டார், அப்போது என்ன செய்வீர்கள்? பில்கேட்ஸ் சொன்னாரா, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், என் தலைமையகத்தை நான் இந்தியாவுக்கு இடம் மாற்றிக் கொள்வேனே தவிர இந்தியர்களை இழக்க மாட்டேன். ஏன்? கல்வி, படிப்பு, அறிவு, இவை போன்ற நேர்மையான எண்ணங்களால் அவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை நீங்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே.